ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸி மேக்ஸ் டார்கெட் 25 அவுட் ஆஃப் 25 ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பேஸ்டு சமச்சீரில் ஒரு புது செஷன் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அது என்னென்னா, நிறையா பேருக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் நம்ம கிளாஸ் எடுத்து ஒரு 25 அவுட் ஆஃப் 25 வந்து எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த 25 வந்து நம்ம அச்சீவ் பண்ணலான்றதை டீட்டெயில்டாக நம்ம எடுக்க போகிறோம். சமச்சீர் பேஸ்டாக இருக்க போது ஒவ்வொரு டாப்பிக்காக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம். அது யார் எடுக்க போகிறாங்கன்னா, திவ்யா மேம் திருக்குறள் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மேக்ஸ் எடுக்க போகிறாங்க. சக்ஸஸ்க்கான ஒரே வழி என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெகுலராக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நமக்கு என்ன தான் கான்செப்ட் தெரிஞ்சாலும், என்ன தான் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சாலும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான், அகெயின் அண்ட் அகெயின் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால மட்டும்தான் நம்ம வந்து மேக்ஸில் கரெக்டான ஸ்கோர் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து சிலபஸை பார்ப்போம். சிலபஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், புது சிலபஸ் மாற்றிட்டாங்க. ஓல்ட் சிலபஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு யூனிட் 10ல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு நம்ம கொடுத்துட்டு ஒரு 4 டிவிஷனாக நமக்கு பிரிச்சிருந்தாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM இருந்துச்சு. செகண்ட் டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் இருந்துச்சு. தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க் இருந்துச்சு. ஃபோர்த்தில் லாஜிக்கல் ரீசனிங், பர்சல், டைஸு, விஷுவல் ரீசனிங், நியூமரிக் ரீசனிங், நம்பர் ரீசனிங் இதெல்லாமே இருந்துச்சு. 4ஆக பிரிச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அப்டேட்டட் சிலபஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் பி அப்படின்னு கொடுத்து அதை வந்து 25 மார்க்குன்னு அவங்களே கொடுத்துட்டு யூனிட் 1ஆகவும் 2ஆகவும் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. யூனிட் 1 வந்து ஆப்டிடியூடு 15 கொஷின்ஸ் இருக்கும். யூனிட் 2ல் வந்து ரீசனிங் 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது இப்படி தான் மார்க்ஸ்ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டு யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கா, அதே தான் பழைய சிலபஸில். பர்சன்டேஜ் அதே தான், HCF அதே தான், LCM அதே தான். பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ரோமனில் இருந்த பழைய சிலபஸை ஃபஸ்ட்டு போட்டுட்டாங்க. அடுத்து செகண்ட் ரோமனில் இருக்க ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அடுத்து தேர்டில் ரோமனில் இருந்தது, ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். ஃபஸ்ட்டு 3 விஷயத்தை ஃபஸ்ட் யூனிட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஓல்டு சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு 3 விஷயத்தை ஃபஸ்ட்டு யூனிட் அப்படின்றதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு 3ஐயும் இங்கே ஆப்டிடியூடுன்னு போட்டு ஃபஸ்ட் யூனிட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பேலன்ஸ் இருக்குது அந்த 4th ரோமனில் இருக்கிற லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ், விஷுவல் ரீசனிங், அல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ் அதை வந்து அப்படியே மாறாமல் வரிசையாக வந்து ரீசனிங் யூனிட் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. 10 கொஷின்ஸ் இதில் வரும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து இதில் ஓல்டு சிலபஸும் சரி, அப்டேட்டட் சிலபஸும் சரி, ஒரு மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா, அவங்களே வந்து இவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு சொல்லி பிரித்து நமக்கு கொடுத்துட்டாங்க. யூனிட் 1ல் அதிகமாகவும் யூனிட் 2ல் வந்து கம்மியாகவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலமாக, இந்த அப்டேட்டட் சிலபஸ் மூலமாக தெளிவாக நமக்கு இன்னும் இருக்கிறத டு தி பாயிண்ட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் அப்டேட்டட் சிலபஸோட விஷயம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து பழைய கொஷின் பேப்பரில் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து அதிகமான கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ஸ் வந்து கம்மியாக கேட்டிருக்காங்கன்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அது பார்த்திங்கன்னா TNPSC குரூப் 4 ப்ரிலிம்ஸ் கொஷின் 2024 வந்தது. LCM, HCF 6 கொஷின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 கொஷின் வந்திருக்கு. மென்சுரேஷன் வந்து 4 கொஷின் வந்திருக்கு. நம்பர் சீரிஸ் வந்து 3 கொஷினும், அல்ஃபா நம்பர் சீரிஸ் வந்து 1 கொஷின், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் வந்து 3 கொஷின், லாஜிக்கல் ரீசனிங் 2, பர்சன்டேஜ் வந்து 1, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1, சிம்பிளிஃபிகேஷன் 1, டைம் அண்ட் ஒர்க் வந்து 1. இப்படி இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக ஒரு கொஷின்ஸும், மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் வந்துருக்கு இல்லையா. LCM, HCF 6 கொஷின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4 கொஸ்டின், மென்சுரேஷன் 4, நம்பர் சீரிஸ் 3, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் 3, அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் 2. இதுதான் அதிகமான கொஷின்ஸாக இருக்குது. மிச்சதெல்லாம் சும்மா ஒன்று வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருக்க 4 டாப்பிக்கும் அடுத்து கீழே இருக்க அந்த 2 டாப்பிக்கை கவர் பண்ணாலே எவ்வளோ கொஷின்ஸ் அதிகமாக வருது. இந்த 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 டாப்பிக்கை கவர் பண்ணாலே நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் 6, 4, இதில் ஒரு 4, இதில் ஒரு 3, இதில் கீழே இருக்கிறதுல 3, இதில் 1, 2னா 14 கொஷின்ஸ், நியர்லி 15 கொஷின்ஸ் வந்து நமக்கு இந்த 6 டாப்பிக்கை கவர் பண்ணாலே வந்துடுது. பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம இதெல்லாம் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். மிச்சம் இதெல்லாம் வந்து லெஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இந்த குரூப் 4 கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் வந்து கொஞ்சம்
ஈஸியாகவே இருந்துச்சு. நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். கொஷின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இல்லை, மாடரேட்டாகவும் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா ஒரே ஒரு கொஷின் தான் வந்துச்சு. சிம்பிளிஃபிகேஷன் எப்போயுமே ஒரு 3 கொஷின் 4 கொஷின் வரும். ஆனால் வந்து ஒரு கொஷின் தான் வந்திருக்கு. இந்த ப்ராஃபிட் இது எல்லாமே இம்பார்ட்டண்டான டாபிக் தான். பெர்சன்டேஜாக இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஆனால் அது அதிகப்படியாக ஒன்றும் கேட்கல, பெருசாக கேட்கல. ஜஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இந்த 4 டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். பட் வந்து குரூப் 4ல் லாஸ்ட் இயரில் அவ்வளோவா கேட்கல. நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம குரூப் 4 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து குரூப் 1 பார்ப்போம். குரூப் 1ஓட கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா, எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து 4+1, எல்சிஎம் வந்து 4 கொஸ்டினும், ஹச்சிஎஃப் வந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொஸ்டின் வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் அங்கே ஒன்று தான் கேட்டிருந்தாங்க. இங்கே 4 கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2, மென்சுரேஷன் 2, நம்பர் சீரிஸ் 2, சிம்பிளிஃபிகேஷன் 2, டைம் அண்ட் ஒர்க் 2, மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஒரு கொஸ்டின். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், லாஜிக்கல் ரீசனிங், அர்த்தமெட்டிக், டைஸு, பேங்கிங் அப்படின்னு ஒரு கொஸ்டினும் எல்லாமே ஒன்று கேட்டுருந்துருக்காங்க. இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதுலேயுமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து பெருசாக ஒன்றும் கேட்கல. ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிகமாக கேட்டது வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் தான். அங்கேயுமே எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்புறம் பர்சன்டேஜ் அங்கே கம்மி. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின் பர்சன்டேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் குரூப் 1 ஸ்டாண்டர்ட் வந்து பர்சன்டேஜுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2, மென்சுரேஷன் 2, நம்பர் சீரிஸ் 2, சிம்பிளிஃபிகேஷன் 2, டைம் அண்ட் ஒர்க் 2, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 1. டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 2 சேர்த்துக்கிட்டா கூட 3 கொஸ்டின். அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரிப்போர்ஷன் வந்து அதிகமாக கேட்க வேண்டியது. ஆனால் இங்கே ஒன்று தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் வந்து இங்கே வந்து பெருசாக ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்புறம் வந்து டைஸ் 1, பேங்கிங் 1. பேங்கிங் கொஸ்டின் வந்து அதிகம் கேட்க மாட்டாங்க டிஎன்பிசியில், பட்டு கேட்டிருக்காங்க. அது என்ன மாதிரி கொஸ்டின் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம் அடுத்த செஷனில். குரூப் 1ல் இப்படி தான் 3 பாட்டாக பிரிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 3 பாட்டாக பிரிச்சுட்டு 4 ஒரு 2 டாப்பிக்கும், 2 வந்து மிச்சம் இருக்க டாப்பிக்கும், அப்புறம் அடுத்து மிச்சம் இருக்க டாபிக் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் குரூப் 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் 2024 கேட்டது தான். ரேஷியோ அண்ட் ப்ரிப்போர்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஆனால் வந்து அதில் பெருசாக கேட்கல ரேஷியோ அண்ட் ப்ரிப்போர்ஷனில். ஆனால் வந்து குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் குரூப் 4க்கு ரேஷியோ அண்ட் ப்ரிப்போர்ஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ்னு அவங்க கருதுனதுனால 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் இதில் வந்து கம்மி, ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் வந்து கேட்கவே இல்லை குரூப் 1ல், கேட்கவே இல்லை. ஆனால் வந்து குரூப் 4ல் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் வந்து குரூப் 1லே இல்லாமல் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்காக நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக படிக்கணும். அரித்மெட்டிக் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினும், பேங்கிங் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின். இது வந்து குரூப் 4ல் இல்லாமல் குரூப் 1ல் கேட்ட விஷயங்கள். இந்த மாதிரி தான் வந்து நமக்கு குரூப் 1 வந்து இருக்க போகுது, குரூப் 1 கொஸ்டின். அடுத்து வந்து குரூப் 2 அண்ட் 2A வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க் வந்து 4, ரேஷியோ அண்ட் ப்ரிப்போர்ஷன் வந்து 4, லாஜிக்கல் ரீசனிங் வந்து 3, மென்சுரேஷன் 2, டைஸ் வந்து 2, எல்சிஎம் 1, ஹச்சிஎஃப் 1 ஒரு கொஸ்டின், பர்சன்டேஜ் வந்து 1, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரு கொஸ்டின், நம்பர் சீரிஸ் வந்து ஒரு கொஸ்டின். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருக்கிறதுல இப்படி அதிகமாக வந்து கேட்டதே இல்லையா, இதில் தான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. டைஸ் வந்து 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து டைஸ் வந்து பெருசாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷனும் 2 இது ரெண்டுமே வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிச்சம் எல்லாம் ஒரு கொஸ்டின். லாஜிக்கல் ரீசனிங் வந்து 3 கேட்டிருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங் வந்து அதிகமாக கொடுக்கல, 1லையும் சரி 4லையும் சரி. ஆனால் இந்த குரூப் 2ல் வந்து 3 கேட்டிருக்காங்க அதிகபட்சமாக. அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மிச்சம் எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க இல்லையா, நமக்கு குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். ஆனால் குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரே 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜும் பெருசாக வந்து கேட்கல இங்கே. ஆனால் பர்சன்டேஜ் வந்து குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க இல்லையா, இதில் வந்து பர்சன்டேஜ் கேட்கல. இங்கே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது குரூப் 2 அண்ட் குரூப் 2Aல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும், டைம் அண்ட் ஒர்க்குக்கும், ரேஷியோ ப்ரிப்போர்ஷனல் அளவீடு அந்த விஷயங்களை பற்றி படிப்போம் இல்லையா, அது அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் வந்து கண்டிப்பாக குரூப் 2 ஆஃபீஸருக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், 3 கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படியே சாலிடாக. ஸோ இதுதான் வந்து நம்ம குரூப் 2 குரூப் 2Aவோட ஒரு ஸ்ட்ரக்சர். அப்புறம் டைஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருந்தாங்க டைஸு. இதில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அது ஒரு விஷயம். இதில் டைஸே இல்லை குரூப் 4ல். இதுதான் குரூப் 2ஓட கொஷின் பேட்டர்ன். டைம் அண்ட் ஒர்க்கும் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது நமக்கு தெரியுது இல்லையா.
சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 3 பேட்டர்னையும் வச்சுக்கிட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வச்சுட்டு எது வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், எது வந்து கம்மியாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ஒரு ஓகே. டாபிக்ஸ் டு கான்சன்ட்ரேட் மோர் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப், பர்சன்டேஜ், ஜென்ரலாக பார்ப்போம். நம்பர் சீரிஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், லாஜிக்கல் ரீசனிங். 8 டாபிக்ஸ் இல்லையா? இந்த 8 டாபிக்ஸ் வந்து நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 5 டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து அதிகமாக வந்து லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் லாஸ்ட் வந்து பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வரப்போகிறதில்ல. பட் வந்து அதையும் நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பாக. திடீர்னு வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து 4 கொஸ்டின் கேட்டுடலாம், அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைஸு, பேங்கிங்கு, அரித்தமெட்டிக், சிம்பிளிஃபிகேஷன், அல்ஃபா நம்பர் சீரிஸ் வந்து நல்லா பார்த்துக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் வந்து அதோட சேர்த்து நம்பர் சீரிஸ்லேயே சேர்த்து பார்த்துட்டாலே போதும். ரெண்டுமே சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே நம்பர் சீரிஸ் வரும் இல்லையா? ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தாலே சரியாக போயிடும். இந்த டைஸு, பேங்கிங், அல்ஃபா சீரிஸ்லாம் லேட்டாக பார்த்துக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறத வேண்டியது அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த டைஸு, அர்த்தமெட்டிக்கு, அல்ஃபா நம்பர் சீரிஸ், பேங்கிங்லாம் வந்து நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம். ஒன்றும் இதில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான், டிஎன்பிசியோட பிளான் ஷெடியூல் வந்து நமக்கு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுபடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3மே வந்து இந்த வருஷம் வரப்போகுது. அதில் குரூப் 1 பார்த்தீங்கன்னா 155 டேஸ், இன்னையோட சேர்த்து 155 டேஸ் இருக்குது. குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 260 டேஸ் இருக்குது. குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 183 டேஸ் இருக்குது. இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ஃபோக்கஸாக படிக்கிற வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கணும். பி ஃபோக்கஸ். குரூப் 1 தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது இல்லையா? ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் நமக்கு குரூப் 1 வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்து ஜூலையில் வரும் பின்னாடியே. நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த் வந்து கேப் விட்டு செப்டம்பரில் வந்து குரூப் 2 வரப்போகுது. ஸோ வந்து இதுதான் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். பி ஃபோக்கஸ். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா டைமும் வந்து கரெக்டாக அமையாது. அமையும் போதே வந்து அதை பெனிஃபிட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ பி ஃபோக்கஸ், அதுதான் ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர் டு ஸ்டடி. இங்கே வேரோ ஸ்டடின்னு இருக்குது, டைப்பிங் மிஸ்டேக். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேர் டு ஸ்டடி பார்த்துக்கோங்க. என்னென்னு எங்கெங்கே எந்தெந்த டாபிக் வந்து படிக்கணும், நம்ம சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கில் எங்கெங்கே படிக்கணும். அதோடு சேர்த்து நீங்கள் வந்து கணியன் புக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், படிக்கலாம் அதை வச்சு. ஸோ வந்து வேர் டு ஸ்டடி சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். இதை நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்காங்க. ஸோ வேர் டு ஸ்டடி வந்து சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டின்னு சொல்லப்படுற அந்த டாபிக் வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. பேஜ் நம்பர்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பேஜ் நம்பர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்க எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் சம்மாக இருக்கட்டும், ரெண்டையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். பார்த்துட்டு அதோடு சேர்த்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் பார்த்துடணும், ஒன்ஸ் பார்த்துடணும். இந்த 3 விஷயத்தையும் திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா சமச்சீரில் கேட்டிருக்க அந்த கொஷினோட மாடலை வச்சு தான் நமக்கு டிஎன்பிசியில் கொஷின் எடுப்பாங்க. மேபி அதில் இருக்க வேல்யூஸ் அந்த கொஷின் டைப் பண்ணால் மாறுமே தவிர அதில் இருக்க அந்த மாடல் அப்படியே தான் இருக்கும். ஈஸிமா மீபோவா வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 13 to 26, 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 259 to 262, 9th ஸ்டாண்டர்டில் 223லேருந்து 124 வரைக்கும். 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 94லேருந்து 99. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். அடுத்து மென்சுரேஷன், அளவியல் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்கும். 6th இருக்கும், 7th இருக்கும், 8th இருக்கும், 9th இருக்கும், 10th இருக்கும். ஸோ வந்து நம்ம படிக்கும்போது பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10th வரை நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு இது தெளிவாக இருக்கும். 6th வந்து 3rd டேர்ம் மட்டும் படித்தா போதும். 7th வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ரெண்டுமே இருக்கும். 8th ஸ்டாண்டர்டில் வந்து 52லேருந்து 75 பேஜ் வரை இருக்கும். 9th ஸ்டாண்டர்டில் 262 பேஜ்லேருந்து 279 பேஜ் வரை படிக்கணும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 277 பேஜ்லேருந்து 308 வரை நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும். 4th டாபிக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டாபிக் வந்து ரொம்ப கம்மியான சமச்சீர் புக்கில் தான் இருக்குது. 6th and 7th மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம் ரெண்டுமே. பேஜ் நம்பர் 47 to 62, 73 to 80 பேஜ். இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஓல் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி வரப்போகிற எக்ஸாம்லேயே அதவே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம்லேயும் 8th ஸ்டாண்டர்ட் இருக்குது, 2 ஸ்டாண்டர்ட்லேயும் பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட் டேர்ம் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பர்சன்டேஜ்லேயும் 7th to 8th மட்டும்தான். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 7th 8th மட்டும் நம்ம படித்தா போதும். 3rd டேர்ம் 7th 8th ஸ்டாண்டர்ட்லேயும் படிக்கணும் நம்ம.
இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாலே நமக்கு மேக்ஸிமம் டாபிக் கவர் ஆயிரும். 6 to 8 நம்ம மேக்ஸிமம் டாபிக் கவர் ஆயிரும். கொஞ்சம் சில டாபிக் மட்டும்தான் நம்ம 9th to 10th படிக்கிற மாதிரி இருக்கும். அரித்மெட்டிக் டாப்பிக்கில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி 52 பேஜ்லேருந்து 85 வரைக்கும் படிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் 8th ஸ்டாண்டர்ட் இந்த 2 டாப்பிக்கே படித்தா போதும். ப்ராபபிலிட்டி வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இது 2 படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 7th and 8th தான் ரொம்ப அதிகமாக கேட்டிருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ வந்து பேசிக்காக இருக்கும் 6th and 7th. 8th வந்து அந்த அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் அந்த டாப்பிக்லேயே. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி வந்து நிகழ்தகவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து டைஸ் ப்ராப்ளம் வந்து இதில் தான் கேட்பாங்க. டைஸ் கொஸ்டின் வந்து நம்ம 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வருது இல்லையா, அது இதில் தான் இந்த 2 சாப்டர்லேருந்து தான் நமக்கு வர மாதிரி இருக்கும். 9th சாப்டர் 8th சாப்டர்லேருந்தும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th 10th எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் டேர்மு 3rd டேர்மு சாப்டர் 6 சாப்டர் 8 சாப்டர் 8 இது எல்லாமே நம்ம வந்து க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏர்லி ஒன்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் கேட்குறாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ரா 6th 7th 8th 9th 10th நான் 5 இதுலேயுமே வந்திருக்கோம். இந்த 5 விஷயத்தையுமே பார்த்துக்கிறணும். அப்புறம் நம்பர்ஸ் 6th 7th 8th 9th நம்பர் சீரிஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளேயே தான் அந்த டாப்பிக்கும் வரும், கவர் ஆகும். அல்ஜிப்ரா வந்து அர்த்தமெட்டிக் அதெல்லாம் வந்து நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வேர் டு ஸ்டடியோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு விஷயங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன். நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6th 7th 8th 9th சாப்டர் 1 தான், அப்புறம் சாப்டர் 2. ஸோ வி டேக் 100 days டு கம்ப்ளீட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சிலபஸ். 100 days எடுத்துக்கிட்டாலே போதும். குரூப் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் 4 இருக்கட்டும் இந்த 3க்கும் காமனாக ஒரு 100 days எடுத்துக்கலாம். இந்த 100 days சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே பார்த்து எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி ரெடி ஆகணும். அதுக்கு தான் இந்த 100 days. நம்ம சேனலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். வீக்லி வந்து ஒரு 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம் நம்ம சேனலில். அதில் என்னெல்லாம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு என்ன டாபிக் நடத்துகிறோமோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கான சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதையும் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்படி தான் வந்து நமக்கு ஒவ்வொரு வீடியோவும் இருக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு வீக்கில் 3 வீடியோஸும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாபிக் நடத்துகிறோம் அப்படின்னா LCM HCF நடத்துகிறோம்னு வைங்களேன், அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கை பற்றி இருக்கும். அதோடு சேர்த்து அது முடியும் போது ஒரு 10 சம்ஸ் வந்து கொடுத்து அது ஹோம் ஒர்க் அவுட் வந்து பண்ண சொல்லுவோம். ஒவ்வொரு செஷன் முடியும் போதும் 10 சம்ஸ் வந்து நம்ம ஹோம் ஒர்க் கொடுப்போம். அதை நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கான சொல்யூஷன் ரிவிஷன் மாதிரி அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருவோம். இப்படி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்க. இப்போ சம்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க, டவுட் வருதுன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் நம்ம போட்டுருவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கிளாஸோட PDF வந்து டெலகிராமில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறதா ஒரு ஐடியா வச்சுருக்கோம். வீக்லி ஒன்ஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ, நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே கிளாஸ் PDF அவைலபிள் இன் டெலகிராம் சேனல். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பதிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. உங்கள் சைட்லேருந்து லிசன் பண்ணி அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கல் அன்னைக்கு Jan 14, 2025 அப்லோட் பண்ண போகிறோம். எவ்ரி ஈவினிங் வந்து 5 o'clock உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம். ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் தான் நம்மளோட சக்ஸஸ்ஸே. திருப்பி சொல்கிறேன். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. உங்களோட டார்கெட் வந்து 20-25 இருந்தால் தான் நம்ம வந்து அது மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து அதில் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நிறையா வீடியோஸ் போட போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை பற்றி சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் 5 PM சொன்ன மாதிரி சேனலில் வீடியோ இருக்கும். நம்மளோட டார்கெட் என்ன? 20-25 20 out of 25 வந்து நம்ம வாங்கியே தீரணும்னு ஒரு தீர்மானத்தில் எல்லா சம்ஸையும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் பண்ணாமல் அப்படி இருக்கவே கூடாது. ஹாப்பியாக லேர்ன் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். அப்புறம் வந்து ஹாப்பி பொங்கல் டு ஆல் தி ஃபேமிலிஸ். எல்லாருக்கும் நான் என்னோடய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொங்கல் வந்து நம்ம மேக்ஸோட ஆரம்பித்து அதில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோம். தேங்க்யூ.